எங்கடா புகை எங்கடா வந்துச்சு? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹாப்பி சண்டே காய்ஸ். எல்லாத்துக்கும் இனிய ஞாயிறு காலை வணக்கங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே, நம்மளோட அப்ரிலியாவை எடுத்துகிட்டு ரைடு கிளம்பியாச்சுங்க. எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு அப்ரிலியாவும் நம்ம கூட ஜாயின் ஆகிருக்காப்புல. அவரை பற்றி நான் உங்களுக்கு வந்து போக நான் சொல்கிறேன். நம்ம கிஷோர் நம்ம கூட இருக்காரு. கிஷோரோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து இன்றைக்கி ஒரு பைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த பைக்கை வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஓட்டி பார்ப்போமா, எப்படா அதெல்லாம் ஓட்டி நம்ம ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த வண்டியை இப்போ நம்ம வந்து ஓட்டி பார்க்க கடவுள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க் காட். சரி, இப்போ நான் வாங்க நம்ம அண்ணா அது என்ன வண்டின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே நிற்கிறாரு பாருங்க, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பைக்குங்க. டியூக்குக்கு அப்புறம் இதுதான் நான் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அப்ரிலாக வாங்கியாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை, ஃபார்ச்சுனேட்லி தான். இதில் வந்து எனக்கு பவர் வந்து அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. அதனால நான் இதை வந்து எடுக்கல, அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டேன். இவன் தாங்க நம்ம Yamaha R3ங்க, BS6 வெர்ஷன். இவனை பாருங்களேன், மெராசி பிளாக்ல சூப்பராக இருக்கான்ல. எனக்கு வந்து அப்படியே உட்காரும் போதே வந்து ஒரு R15ல உட்கார்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் அப்ரைட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருக்குது. வண்டி வந்து அப்படியே நமக்கு உள்ள அடக்கமாக இருக்குது. ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு வந்து ஏதோ மாதிரி இருந்துச்சு, நேரில் பார்க்குறதுக்கு வண்டி வேற மாதிரி இருக்குங்க. வண்டி நேரில் பார்க்குறதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த எலக்ட்ரானிக்ஸ் வைஸ் எதுவுமே அப்டேட்டே இல்லைங்க. அது ஒன்று வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதில் ஒரு டிஃபால்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் எதுவும் இல்லை. குயிக் ஷிஃப்டர் இல்லை, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை, ஏபிஎஸ் வந்து நார்மல் ஏபிஎஸ் தான். ஸோ வந்து இந்த வண்டி 5.6க்கு வந்து இது ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதோட இன்ஜின்காக எடுக்கலாங்க. இன்ஜின் ரிலையபிலிட்டி வந்து நீங்கள் 10 வருஷம் அப்படியே நின்னே இருந்தாலும் 10 வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு வண்டி தாங்க இது. ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து இதை ஒரு ரைட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு மேஜரான பாயிண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு. இப்போ வாங்க நம்ம இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பேரலல் ட்வின் சிலிண்டர் தான். 180 டிகிரி கிராங்க். நம்மளுக்கு வந்து 270 டிகிரி கிராங்க்கு. இது வந்து 180 டிகிரி கிராங்க். நம்ம வண்டிக்கு வந்து நம்ம வயசு அப்டேட் பண்ணியாச்சு மக்களே. நம்ம அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட 270 டிகிரி கிராங்க் சவுண்ட் பார்த்துடலாமா? 180 சாரி இட் கேன் ரேவ் அப் டு 13,000 RPM மக்களே. எல்லா பைக்குமே வந்து 10,000ல நின்றும். இந்த 11, 12, 13 வந்து சும்மா தான் இருக்கும். இந்த பைக்கில் வந்து 13,000மே ரேவ் ஆகும். பார்த்தீங்களா இல்லையா? மாசுங்க. வாங்க நம்ம இப்போ ஒரு ரைட் ரிவ்யூ எடுத்துகிட்டு போயிடலாம். கிஷோர், இட் வாஸ் அ ட்ரீமுங்க. எனக்கு இந்த பைக் தான் ஃபஸ்ட்டு ட்ரீமாகவே இருந்துச்சு. அந்த BS6ல பார்த்தீங்கன்னா சவுண்டுமே கொஞ்சம் மைல்டாக இருக்குது, எல்லாமே கொஞ்சம் மைல்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹேண்டில் பார் வந்து CBRோட ஹேண்டில் பார் மாதிரி குட்டியாக உள்ளே வந்திருக்கு, நல்லா இருக்குங்க. ஸோ மக்களே, இந்த கிளச்சு பாருங்க, ரொம்ப வந்து ஹார்டாக இருக்குங்க. ஆப்ரிலியாவில் வந்து இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து தெரிஞ்சிருங்க ஆப்ரிலியாவா இதுவான்னு. வாவ், பவர் கம்மி தான். எங்கடா ஆர்ன காணோம்? ஆர்ன் இங்கே இருக்கா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழகிறதுக்கு லேட் ஆகும். ஃபஸ்ட்டு கை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓட்டுவாங்க. இனிஷியல் புல் பார்த்தேன், ஓகே தான், நீண்ட அளவுக்குலாம் இல்லை. ஆனால் வந்து அந்த கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குங்க. சஸ்பென்ஷன் இப்போ குதிச்சது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வண்டியில் வந்து லைட்டாக அது மாதிரி ஹம்பில் தான் வந்து நம்ம வண்டி வலிக்கும். இதுதான் வந்து அந்த வழியே இல்லைங்க. ஜாலியாக போகலாம் மக்களே. இதில் பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க இந்த வண்டி. இல்லைன்னா ஒரு கம்ஃபர்ட்டாக ஜாலியாக நான் வந்து எந்த விதமான ஒரு பயமே இல்லாமல் பக்கா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வண்டியா. பிரேக்கிங்கும் ஓகேங்க, பிரேக்கிங் சூப்பராக இருக்குங்க. பிரேக் ஓகே. வா மக்களே, சரியான ஸ்டெபிலிட்டி பக்காவா இருக்குங்க. ஸ்டேபிளா போகுது வண்டி. இந்த அளவுக்கு இது ஸ்டேபிளா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலாம் மக்களே. நான் வந்து இப்போ எவ்வளோ போயிட்டு இருக்கேன்னு நான் பார்க்க கூட இல்லைங்க.
ஆப்ரிலியாவை கம்பேர் பண்ணால் ஸ்மூத்னஸ் ஸ்டெபிலிட்டி எல்லாமே ஓகேங்க. அந்த சஸ்பென்ஷனு எலக்ட்ரானிக்ஸ் வைஸ் மட்டும் இது வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா பென்ச்மார்க் மோட்டார் சைக்கிளுங்க இதுதாங்க. You can do it, man. செமையா இருக்குடா, சீரியஸா சூப்பரா இருக்கு. அந்த வண்டியில வந்து இந்த இடத்துல எல்லாம் பிரேக் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இதுல வந்து ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது மக்களே, இதுல வந்து ஃபாஸ்டா போறதுக்கு. அதனாலதான் ட்ராக்ல எல்லாம் வந்து இது வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு இந்த வண்டி. உண்மையாவே ஃபாஸ்டா போற மாதிரி தெரியலைங்க எனக்கு. ஆப்ரிலியால வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி தெரியும் நமக்கு. இதுல வந்து அந்த ஒரு ஃபீலே இல்லாம நம்ம கேஷுவலா க்ரூஸ் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கோம் மக்களே. இதெல்லாம் நம்ம கையில இருந்துச்சுன்னா விளையாடலாங்க. அந்த வண்டியை கொஞ்சம் பயந்து சேஃப்டியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஓட்டணும். இந்த வண்டிக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ங்கிற பிரச்சனையே இல்லை. ஃபாரின் மேடு எல்லாமே வந்து இது சூப்பர்ங்க. என்ன கிளட்ச் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா கொடுத்துருக்கலாம். என் டியூக் கிளச்சோட ஹார்டா இருக்கு. Rev up to 13,000 RPM. தேர்ட் கியர்ல பாருங்க 12,500 அடைக்குதுங்க. 12,000 RPM. ஃபோர்த் கியர்ல 142. பரவாயில்லையே. நிஞ்சா 300 கிட்டத்தட்ட இதே சேம் பவர் டெலிவரியில தான் இருக்கும் மக்களே. அதுவும் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. இதை வச்சுட்டு ஆப்ரிலியா கூடலாம் கம்பேர் பண்றீங்களே பவர்ல, மனசாட்சி இருக்காடா உங்களுக்குலாம்? டே, இது ஒரு விதமான வண்டிங்க, அது வேற விதமான வண்டி. இதுக்கும் அதுக்கும் கம்பேரிசன் சுத்தமா பண்ணவே கூடாது. நம்ம பண்ணா நம்ம வந்து முட்டாள்னு அர்த்தம். ரேஸ் ஸ்டார்ட் எடுத்து பார்க்கலாம் மக்களே. கரெக்டா பாருங்க 0 to 100 எவ்வளோ பண்ணுதுன்னு பாருங்க. பிரேக்கிங் சூப்பருங்க. இந்த டயர் வந்து நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். இந்த டயரே ஓகே பக்காவா சூட் ஆகுது இந்த வண்டிக்கு. ரோடு சூப்பரா போட்டாங்க மக்களே. அந்த RPM Rev up to 11,000 RPM மேல தாங்க இது போகுது. வண்டி நம்மளை கூட்டிட்டு போகுதுங்க. ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 எல்லாம் பண்ணா இது வேற மாதிரி மக்களே. இது 11,000 RPM நீங்க எங்க போயிட்டு இருப்பீங்கன்னு பாருங்க. R3 you beauty, this black beauty gonna be a precious gift of this Sunday மக்களே. ஹேண்ட்லிங் கொஞ்சம் எனக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்க மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஹேண்ட்லிங் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. 38 பிஹெச்பிக்கு இது போதும்னு நினைக்கிறேன். 38 பிஹெச்பி கூட இல்லை, இது அதிகம் கம்மி தான். என்ன இதுக்கே கை வலிக்குதுங்க. இது ரொம்ப ஹார்டாக இருக்குது மக்களே வண்டி ஓட்டுறதுக்கு. அது ரொம்ப சாஃப்ட்னஸ் எல்லாமே. இது வந்து ஃப்ரண்டேஜ் வந்து ரொம்ப ஹார்டு, பேக் சாஃப்ட்டு. இப்படி திரும்பிடுவேன். எல்லாமே இந்த கியர் டவுனிங்கும் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது மக்களே. ப்ரோ எங்க ப்ரோ? நான் இப்படி திரும்பிடுவேன். அந்த பக்கம் ரோட்டுக்கு போயிடுவேன் ப்ரோ. நான் அன்னபூர்ணா ஹோட்டல் போகிறேன். சரி வாங்க, அங்கே முன்னாடி வேணா இறக்கி விட்றேன். வாங்க ப்ரோ.
பார்க்காதீங்கடா டேய். சாம்பார் ஆப் எனக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்குங்க. இது பிளேன்ல தெரியுது நல்லாவே. ஓ கை ரொம்ப வலிக்குது இந்த வண்டி. சரி ஓகே ப்ரோ. ரிஸ்ட் பெயின் பா, ரிஸ்ட் பெயின் வந்து ரொம்ப இருக்குது இந்த வண்டியில். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரைட் பை ஒயரில் கொடுத்துருந்தாலும் இந்த வண்டிக்கு வந்து ஷூட் ஆகும் போல். இது ரைட் பை ஒயர் இல்லாதனால கை வலிக்கும், கண்டிப்பாக வலிக்கும். லாங் ரைட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பேக் பெயின் இல்லைனாலும் கை பெயின் இருக்கும். நம்ம வண்டி அப்படி இல்லைங்க, கையெல்லாம் வலிக்கிறது இல்லை, ஜாலியாக இருக்கான். பவரும் ஓகே ஓகே, நம்ம வண்டி தான் மாசு. கிஷோர் இது அவ்வளோலாம் இல்லைடா கிஷோர். பவர் கம்மி. என்னது எங்கடா புகை எங்கடா வந்துச்சு? டேய் என்னை பயப்படுத்தாதடா டேய். 189 179 தான் போச்சு. ஆமாம் கிஷோர் வண்டி கையெல்லாம் வலிக்குதுடா இது ஓட்டுறதுக்கு. நம்மளுக்கு ரைட் பை ஒயருங்காட்டி ஸ்மூத்தாக இருக்கு, இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குடா. இது இந்த கிளச்சு ஆனால் உட்காந்து ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குடா கிஷோர். நம்ம வண்டி மாதிரி தான் இல்லை, இது வேற மாதிரி இருக்கு. ஆமாம் கம்ஃபர்ட், பிரேக்கிங்லாம் பக்காவாக இருக்குடா டே. டியூக்கு தான் நேற்றுக்கு எடுத்தேன், இன்னைக்கு எடுக்கிறேன்டா. இவரோட எக்ஸாஸ்ட் நோட் பாருங்க, அப்பா அந்த சவுண்டு தான்டா. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு நிறையா என்னால் கொடுக்க முடியும். வேறு என்ன சொல்ல மறந்துட்டேன்னா, இத்துடன் எனது உரையை முடித்துக்கொண்டு எனது வீடியோவை என் செய்து கொள்கிறேன்.